திருமண மோசடி தொடர்பான வழக்கில் காவலில் எடுத்து விசாரிக்கும் போது தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் நிர்வாணமாக படம் எடுத்ததாகவும் கோவை காவல்துறை அதிகாரிகள் மீது நடிகை ஸ்ருதி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை, சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் இளைஞர்களை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி அவர்களிடமிருந்து கோடிக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த வழக்கில் நடிகை ஸ்ருதி, அவரது தாயார் சித்ரா உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு எதிராக கோவையில் மட்டும் 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அனைத்து வழக்குகளிலிருந்தும் நடிகை ஸ்ருதியும் அவரது தாயார் சித்ராவும் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து வெளியே வந்தனர். நடிகை ஸ்ருதி மற்றும் அவரது தாயார் சித்ரா ஆகியோர் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்த போது விசாரணை நடத்திய காவல்துறையினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கண்ணீர் விட்டு அழுதார். வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பலார் அரைஞ்சார். அவர் எதுவும் கேட்கல, ஒன்றும் பண்ணல. அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் தெரியாது, ஏன்னா அவங்க சிவிலில் தான் இருந்தாங்க. ஸோ பலார்னு அரைஞ்சாங்க. அரைஞ்சிட்டு இவ்வளோ இப்படி விசாரிக்காதீங்க, இவ்வளோ அவங்க ட்ரெஸ்ஸை கட்டிட்டு விலங்கு போட்டு விசாரிங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த மேம் சிரிச்சுக்கிட்டே வாமான்னு என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த கம்ப்யூட்டர் பக்கத்தில் இருக்க அந்த சிசிசியில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் கூப்பிட்டுட்டு போனாங்க. கூப்பிட்டுட்டு போய் இந்த ட்ரெஸ்ஸை லிட்ரலி தி டோர் மை ட்ரெஸ். அந்த மேம் ட்ரெஸ்ஸை கட்டு, இல்லை மேம் நான் என்னால் முடியாது மேம், என் தயவு செய்து விட்டுருங்க, நான் அழுதுட்டு இருந்தேன். இது tore my dress, it took my dress like that. ஸ்ருதி தன்னுடைய மகள்தான் எனவும், ஆனால் காவல்துறையினர் தன்னை பற்றி தவறான தகவல்களை பரப்புவதாகவும் DNA சோதனைக்கு தயார் எனவும் நடிகை ஸ்ருதியின் தாயார் சித்ரா தெரிவித்தார். மூத்த காவல்துறை அதிகாரி தன்னை நிர்பந்தப்படுத்துவதாகவும் மகளை அதிகாரிக்கு அனுப்பி வைக்கும்படி பெண் காவலர்கள் தன்னிடம் வலியுறுத்தியதாகவும் சித்ரா குற்றம் சாட்டியுள்ளார். போலீசார் விசாரணையின் போது தன்னிடம் பாலியல் தொல்லையில் ஈடுபட்டது குறித்து மனித உரிமை ஆணையம், தேசிய பெண்கள் ஆணையம் மட்டுமின்றி வழக்கை விசாரிக்கும் நீதிபதியிடமும் புகார் அளித்துள்ளார் நடிகை ஸ்ருதி. தனக்கு தொல்லை கொடுத்த காவல்துறை அதிகாரிகளின் பெயரை ஸ்ருதி வெளியிடாதது ஏன்? நடிகை ஸ்ருதியின் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை என கோவை போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். காவலில் இருந்த நடிகை ஸ்ருதியிடம் பெண் காவலர்கள்தான் விசாரணை நடத்தியதால் ஆண் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு சொல்ல எந்த முகாந்திரமும் இல்லை என்கிறது காவல்துறை. வழக்கு விசாரணையை திசை திருப்பவே விசாரணை அதிகாரியின் மீது நடிகை ஸ்ருதி தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் என்கிறது காவல்துறை. ஸ்ருதி கைது செய்யப்பட்ட போது பல கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டார் என புகார் எழுந்தது. ஆனால் தன்னை பலர் ஏமாற்றிவிட்டதாகவும் போலீசாரும் தனக்கு தொல்லை கொடுப்பதாகவும் ஸ்ருதி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.